Hello everyone, welcome to the Focus Education Center. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 10th grade chemistry chapter 2 acid base and salt ஓட NCERT exercise ஓட answer solutions பார்க்கலாம். இதோட கான்செப்ட் என்ன, acid base and salt ஓட கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து NCERT exercise ஓட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a solution turns red litmus blue, its pH is likely to be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சொல்யூஷன் இருக்காமா, இது வந்து நான் ஏன்னு ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து லிட்மஸ் பேப்பரை நம்ம டிப் பண்ணுறப்போ லிட்மஸ் பேப்பரோட கலர் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ப்ளூ கலர். இனிஷியலாக லிட்மஸ் பேப்பர் என்ன கலரில் இருப்பாங்க அப்படின்னா பர்பிள் கலர், எதுவுமே டிப் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா பர்பிள். ஸோ பர்பிள் டு ப்ளூ கலரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்காங்க. அப்போ அதோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிட்மஸ் பேப்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லிட்மஸ் பேப்பர் வந்து என்ன அப்படின்னா இண்டிகேட்டரை தான் இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸோ இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க சொல்யூஷனோ இல்லை ப்ராடக்ட்டோ ஆசிடா பேஸா இல்லை நியூட்ரலா எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இண்டிகேட்டரில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர் இருப்பாங்க. ஒன்று என்னது நேச்சுரல் இண்டிகேட்டர், இன்னொன்று வந்து சிந்தட்டிக், and third one is olfactory. Natural indicator which are extracted from plants or animals. Natural resourceல இருந்து நம்ம அந்த இண்டிகேட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுதான் நேச்சுரல் இண்டிகேட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் லிட்மஸ், டர்மரிக் அண்ட் பீட்ரூட் எட்ஸெட்ரா. ஸோ சிந்தட்டிக்கு வந்து மேன்மேடுனா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிந்தட்டிக்னு சொல்லுவோம். ஸோ நம்மளா ஏதாச்சும் இண்டிகேட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிந்தட்டிக் இண்டிகேட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் மெட்டல் ஆரஞ்ச், இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ஃபேக்ட்ரின்றது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்மெல்லை வச்சு டிசைட் பண்ணுவாங்க ஆசிடா பேஸா நியூட்ரலான்னு. ஆசிடாக இருந்தால் அவங்க ஸ்மெல் கொடுப்பாங்க, இதே பேஸாக இருந்தாங்க அப்படின்னா அதில் என்ன வராது, ஸ்மெல் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க சொல்யூஷனில் ஸ்மெல் வரல அப்படின்னா அந்த சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷன், ஸ்மெல் வந்துச்சுன்னா அது அசிடிக் சொல்யூஷன். ஸோ இண்டிகேட்டர்னா ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதில் 3 டைப்ஸ் இருக்காங்க, நேச்சுரல், சிந்தட்டிக், ஆல்ஃபேக்ட்ரி. நேச்சுரல்னா நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது நேச்சுரல் இண்டிகேட்டர். சிந்தட்டிக் அப்படின்னா மேன்மேடாக இண்டிகேட்டர் சிந்தசிஸ் பண்ணால் அதுதான் சிந்தட்டிக் இண்டிகேட்டர். ஆல்ஃபேக்ட்ரி அப்படின்னா ஸ்மெல்லை பேஸ் பண்ணி வர்றது தான் ஆல்ஃபேக்ட்ரி இண்டிகேட்டர். ஸோ இதுக்கு நம்மள என்ன கேட்டிருக்காங்க, லிட்மஸ் ப்ளூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்மஸ்ன்றது வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர். ஸோ லிட்மஸ் எப்போ ப்ளூ கலரில் மாறும் அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து பேஸாக இருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் மாறும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலர் எப்போ மாறும், ஆசிட், அந்த ஆசிட் ஃபார் டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ரெட் கலர்னா ஆசிடு, ப்ளூ கலர் அப்படின்னா பேஸ். ஆசிட்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் H+ அயான்ஸ். பேஸ் அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் OH- அயான்ஸ். இது பேசிக் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆசிட்னா they donate electrons, base அப்படின்னா they receive electrons. ஆசிட ப்ளஸ்ல காமிப்போ, பேஸ் மைனஸ்ல இருக்கும். ஸோ பிஹெச் வேல்யூ, பிஹெச்னா என்னது, பவர் ஆஃப் ஹைட்ரஜன். பிஹெச் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ எதுக்காக பிஹெச் யூஸ் பண்ணுறோம், பிஹெச் ஸ்கேலை வந்து யூனிவர்சல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிஹெச் அப்படின்னா யூனிவர்சல் ஸ்கேல், யூனிவர்சல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். யூனிவர்சல் பிஹெச்சோட வேல்யூ, யூனிவர்சல் இண்டிகேட்டர், பவர் ஆஃப் ஹைட்ரஜன் H+ அயான்ஸ் தான் பிஹெச் ஸ்கேலுன்னு சொல்லுவோம், யூனிவர்சல் இண்டிகேட்டர். ஸோ இதில் வந்து 0லேருந்து சில வேல்யூஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன இருப்பாங்க, வேல்யூஸ் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லுவோம், 7 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஹெச் ஸ்கேல் வந்து 0லேருந்து 14 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ இருப்பாங்க. 7 வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 7க்கு கீழே அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, 7க்கு கீழே இருக்க எல்லாருமே என்னது ஆசிடு.
7க்கு மேல இருக்கவங்க எல்லாருமே என்னது பேஸ். ஸோ பேஸ் இதோட கலரும் பார்க்கணும். இந்த நியூட்ரலா இருக்கவங்க மோஸ்டா அந்த கிரீன் ஃபேமிலியில இருப்பாங்க. பேஸ் வந்து ப்ளூ அண்ட் ஆசிட் வந்து எல்லோ டு ரெட் ஷேட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த கலரும் பார்க்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னென்ன கான்செப்ட் கவர் ஆகுது அப்படின்னா லிட்மஸ்ன்னு பார்க்குறப்ப இண்டிகேட்டர், டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர், அப்புறம் லிட்மஸ்ல ஆசிடா இருந்தா என்ன கலர், பேஸா இருந்தா என்ன கலர், அந்த ஆசிட் அண்ட் பேஸ் என்னன்னு பார்க்கணும். pH அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன். இது யூனிவர்சல் இண்டிகேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். இதுல 0ல இருந்து 14 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ இருக்கும். 7 வேல்யூ தான் நியூட்ரல், அவங்க கிரீன் கலர்ல இருப்பாங்க. 7க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் அவங்க ரெட் அண்ட் ஆரஞ்ச் ஷேட்ல இருப்பாங்க. அவங்க என்னன்னா ஆசிட். 7க்கு மேல போயிட்டாங்கன்னா அவங்க ப்ளூ ஃபேமிலி ஷேட்ல இருப்பாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லுவோம் பேஸ். இவங்க நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் ப்ளூ. இப்போ லிட்மஸ் பேப்பர் ப்ளூ கலர்ல ஒரு சொல்யூஷன் டர்ன் ஆகுது அப்படின்னா அந்த சொல்யூஷன் என்ன நேச்சர்ல இருப்பாங்கன்னா பேஸ் நேச்சர்ல இருப்பாங்க. அப்போ பேஸோட pH என்னவா இருக்கும், கிரேட்டர் தென் 7 இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 10. ஸோ வந்து 7க்கு மேல இருக்க ஒரே வேல்யூ நம்மளுக்கு ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Moving to second question, the solution reacts with crusty eggshell to give a gas that turns lime water milky. The solution contains. ஸோ கொஷின்ல என்ன சொல்ல வராங்க, என்ன கன்வே பண்ண வராங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது என்ன சொல்யூஷன் சொல்ல, ஆசிடா பேஸா இல்லை நியூட்ரல் சொல்யூஷனா, என்ன சொல்யூஷன் நம்மளுக்கு சொல்லலை. அதோட டைப் நம்மளுக்கு சொல்லல. ஸோ சொல்யூஷன் இருக்கு, அது வந்து எக் ஷெல்ல கூட ரியாக்ட் பண்றப்போ நம்மளுக்கு ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதான். அந்த கேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா லைம் வாட்டரை மில்கியா சேஞ்ச் பண்றாங்க, ஒரு ஒயிட் மில்கி. இப்போ வந்து அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது ஆசிடா பேஸான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆசிடா இருந்தா அவங்க என்னது, பேஸா இருந்தா அந்த சொல்யூஷன் என்ன காம்பவுண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் கிளியரா, சொல்யூஷன் ரியாக்ட்ஸ் வித் crusty eggshells to give a gas that turns lime water milky. ஒரு சொல்யூஷனை எக்ஷெல் கூட ரியாக்ட் பண்றப்போ ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கேஸ் வந்து லைம் வாட்டர் வந்து மில்கியா சேஞ்ச் பண்றது. ப்ளூ கலர்ல இருப்பாங்க. ஸோ அவங்கள என்ன பண்றாங்க, ஒரு மில்கி கலர், ஒரு எல்லோ ஒயிட்ன்ற மிக்ஸ் ஷேட்ல இருக்க மாதிரி மில்கியா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் என்னது அப்படின்றதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நியூட்ரலைசேஷன் நடந்திருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு இந்த லைம் வாட்டர் மில்கியா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூட்ரலைசேஷன் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல படிச்சிருப்போம், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிட் பிளஸ் பேஸ் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, சால்ட் பிளஸ் சால்ட் பிளஸ் H2O. இதுதான் நம்மளுக்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆசிட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு சால்ட் பிளஸ் H2O கொடுப்பாங்க. ஸோ டைப் ஆஃப் நியூட்ரலைசேஷன் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராங், யார் டாமினண்டா, ரியாக்டன்ட்ல யார் டாமினண்டா இருக்காங்களோ அவங்களோட கேரக்டர் தான் ப்ராடக்ட்டுக்கு சால்ட்டோட ப்ராடக்ட் வரும். ஸோ இதுல தான் சால்ட் வந்து நம்ம 3 டைப்பா பார்த்திருப்போம், ஸ்ட்ராங் சால்ட், வீக் சால்ட் அண்ட் நியூட்ரல் சால்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். இதை எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அப்படின்னா யார் வந்து டாமினண்டா இருக்காங்களோ அவங்க. ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இருந்தா நியூட்ரல் சால்ட், வீக் ஆசிட் வீக் பேஸ் இருந்தா நியூட்ரல் சால்ட். ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் அப்படின்னா ஆசிட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அப்ப அசிடிக் சால்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் வீக் சால்ட் கிடையாது, அசிடிக் சால்ட் பேஸ் சால்ட். இன்னொன்று வந்து வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் இருப்பாங்க, அப்போ வந்து பேஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆசிட் வீக்கா இருப்பாங்க. அப்போ யாரோட கேரக்டர் ப்ராடக்ட்டுக்கு போவோம் அப்படின்னா யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க. அப்போ சால்ட் எப்படி இருப்பாங்கன்னா பேசிக் இன் நேச்சரா இருப்பாங்க. ஸோ நியூட்ரலைசேஷன்னா இதுதான், ஆசிட் பிளஸ் பேஸ் கிவ் சால்ட் பிளஸ் வாட்டர், இதுதான் நியூட்ரலைசேஷன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆசிட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை லெட் வி termed it as H plus பேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக் ஷெல் கொடுத்துருக்காங்க. ஸோ எக் ஷெல்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ எக் ஷெல்ல யார் இருப்பாங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட். எக் ஷெல்ல யார் இருப்பாங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட், கால்சியம் கார்போனேட். ஸோ கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CaCO3.
CO3 CaCO3 தான் கால்சியம் கார்பனேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ இப்போ ஆசிட் கூட நம்மளுக்கு யார் ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா CaCO3. ஸோ மெஸ்ஸியா இருக்கனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். எக்ஷெல்ல யார் இருப்பாங்க அப்படின்னா எக்ஷெல் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஸோ அவங்களோட கெமிக்கல் ஃபார்முலா CaCO3. இப்போ இந்த CaCO3 வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆக போறாங்க. ஸோ இந்த CaCO3 ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. சால்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா CaCl2 + H2O. இந்த ரியாக்ஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகே. CaCO3 கால்சியம் கார்பனேட் இதுதான் வந்து எக்ஷெல்ல ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ ரியாக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆசிட் கூட CaCO3 ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்னா சால்ட் கொடுப்பாங்க. இது நியூட்ரலைசேஷன்றனால கண்டிப்பா ஆசிட் பிளஸ் சால்ட் கிவ் சால்ட் பிளஸ் வாட்டர். அண்ட் தென் என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா CO2 கேஸ். இங்க கேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அது என்ன கேஸ் அப்படின்னா இந்த CO2 கேஸ் தான். ஸோ ஆசிட் பிளஸ் பேஸ் கிவ் சால்ட் பிளஸ் வாட்டர். இந்த ரியாக்ஷன்ல யாரும் வருவாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில லிபரேட் ஆகி போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆசிட் யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த ஆசிட் வந்து HCl. ஸோ இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் HCl. ஏன் நான் HCl சொல்றேன் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் பார்க்கணும். ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு யார் யார் இருக்காங்க அப்படின்னா NaCl, HCl, LiCl, KCl. இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதுல யாரு நம்மளுக்கு வந்து ஆசிட் அப்படின்னா HCl தான் நம்மளுக்கான இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஸோ இந்த ஆசிட் யாராரா இருக்க முடியும் அப்படின்னா HCl தான். ஸோ HCl பிளஸ் அப்போ ஈக்குவேஷன் எழுதி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டான்னு தெரியும். ஸோ HCl CaCO3 ரியாக்ட் ஆனாங்கன்னா நம்மளுக்கு என்ன சால்ட் கிடைக்கும் அப்படின்னா CaCl twice plus CO2 plus H2O. இந்த CO2 லிபரேட் ஆயிடுவாங்க. இந்த ரியாக்ஷன் நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கேஸ் இந்த CO2 தான் லைம் வாட்டரை மில்கி கலர்ல மாத்துவாங்க. மில்கி கலர்ல CO2 லைம் வாட்டரை மாத்துறது யாரு அப்படின்னா CO2 கேஸ் தான். இனிஷியலா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா லைம் வாட்டரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CaOH2 twice. இவங்களை என்னவா மாத்திருவாங்க அப்படின்னா CaCO3 இவங்களை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆசிட் என்னது அப்படின்னா HCl. ஏன்னா நம்மளுக்கு எக்ஷெல் வந்து CaCO3. ஸோ அது கூட ஆசிட் ரியாக்ட் ஆனாதான் நம்மளுக்கு சால்ட் பிளஸ் H2O பிளஸ் CO2. ஸோ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா என்ன கேஸ் லைம் வாட்டரை மில்கியா மாத்துறாங்கன்னு தெரியணும். ஸோ அந்த கேஸ் யாரு அப்படின்னா CO2. ஸோ CO2 என்ன ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். Just moving to third question. 10 ml of a solution of NaOH is found to be completely neutralized by 8 ml of a given solution of HCl.
If we take 20 ml of the same solution of NaOH, the amount of HCl, the same solution as before, required to neutralize it. So neutralization தான் இங்க நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு acid plus base gives salt plus H2O. இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிட்டாங்க, ஆசிட் எடுத்துக்கிட்டாங்க. ஆசிட் யாரு, HCl ப்ளஸ் பேஸ் யாரு, பேஸ் வந்து நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஸோ இவங்க இப்போ NaOH நான் 10 ml எடுத்தேன்னா அந்த ரியாக்ஷன் நியூட்ரலைஸ் ஆகுறதுக்கு எனக்கு எவ்வளோ HCl வேணும் அப்படின்னா 8 ml தேவைப்படுது. ஸோ நியூட்ரலைசேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆகி சால்ட் அண்ட் H2O கிடைக்கும். ஸோ நான் இப்போ பேஸை வந்து NaOH வந்து நான் 10 ml எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்கள நியூட்ரலைஸ் பண்ண எனக்கு 8 ml ஆஃப் ஆசிட் வேணும். என்ன ஆசிட் அப்படின்னா HCl. ஸோ இப்போ வந்து என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லிட்டு இப்போ 20 ml ஆஃப் NaOH வேணும்னா எத்தனை ml ஆஃப் HCl வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம இது வந்து யூனிட்டரி மெத்தட் மாதிரி கூட போடலாம். இது நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல படிப்பீங்க, ரேஷியோ கான்செப்ட்ஸில். ஸோ 8 ml HClக்கு 10 ml NaOHனா 8 ml HClக்கு 20 ml NaOH இப்படி கண்டுபிடிக்கலாம். 8 HCl வேணும் அப்படின்னா எனக்கு 10 ml ஆஃப் NaOH வேணும், அப்போ தான் நியூட்ரலைஸ் ஆவாங்க. ஆனால் இப்போ நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 20 ml ஆஃப் NaOH எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ HCl வேணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்ன வருவாங்க, 10H ஈக்குவல் டு 8 இன்ட்டு 20. ஸோ H இஸ் ஈக்குவல் டு 10. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மல்டிபிள்லேருந்து அவங்க என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா டிவைடில் மாறிடுவாங்க. ஸோ 10 இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2. அப்போ H இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 16 ml. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணும், 20 ml ஆஃப் NaOH நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை ml ஆஃப் HCl வேணும் அப்படின்னா 16 ml ஆஃப் HCl வேணும். ஸோ 16 இஸ் அவர் ஆன்சர். ஸோ இது யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க, மேத்ஸில் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இந்த 3 கொஷினில் நம்மளுக்கு என்னென்ன கான்செப்ட் கவர் ஆயிருக்கு அப்படின்னா லிட்மஸ், இண்டிகேட்டர், டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர் அண்ட் லிட்மஸ் பேப்பர், ஆசிட்னா இருந்தால் என்ன கலர், பேஸர்னா என்ன கலர், அண்ட் பிஹெச்னா என்ன, பிஹெச்சோட வேல்யூ, இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ், லைம் வாட்டரை மில்கியா யார் மாத்துறாங்க அப்படின்னா இதை கூட ஒரு MCQவா கேட்கலாம். லைம் வாட்டரை மில்கியா சேஞ்ச் பண்ற கேஸ் என்ன அப்படின்னா CO2. ஸோ CO2 டேக் பிளேஸ் ஆகிற ரியாக்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் தேர்ட் வந்து நியூட்ரலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 10 ml ஆஃப் NaOH எடுத்தோன்னா 8 ml ஆஃப் HCl தேவைப்படுதாமா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 20 ml ஆஃப் NaOH எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை HCl வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது யூனிட்டரி மெத்தட் மூலியமா கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். Moving to fourth question, which one of the following type of medicine is used for treating indigestion? ஸோ indigestion அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஷேப்ல நம்மளுக்கு ஸ்டொமக் இருக்கு அப்படின்னா ஸ்டொமக்கு மியூக்கஸால கவர் ஆகிருப்பாங்க. இங்கே மியூக்கஸ்ன்ற லேயர் அவங்களுக்கு இருக்கும். ஸ்டொமக்ல என்ன லேயர் இருக்கும் அப்படின்னா மியூக்கஸ். இப்போ நம்ம கரெக்டாக 1 o'clock சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம பாடியில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா HCl ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பாடியில் எதுக்கு ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா HCl ஆசிட் நம்ம பாடியில் எதுக்கு HCl ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா டு பிரேக் டவுன் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல், காம்ப்ளெக்ஸ் ஃபுட் பார்ட்டிக்கலை நம்ம ஸ்மால் பீசஸாக பிரேக் டவுன் எதுக்கு, அப்போ தான் டைஜஷன் நடக்கும். அதில் இருக்க நியூட்ரியன்ஸை நம்ம பிளட்டால் அப்சர்வ் பண்ணி எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதனால நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக யார் ப்ரொடியூஸ் ஆவாங்க அப்படின்னா HCl. யூஸ்வலாக நான் எப்பயுமே 1 o'clock லஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னா HCl வந்து அப்போ கரெக்ட் டைமுக்கு ஆன் டைமுக்கு அவங்க என்ன ஆவாங்கன்னா ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஒரு 2 days 1 o'clock ஸ்டார்ட் பண்ணல சாப்பிடல அப்படின்னா எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஃபீல் ஆகும், பசிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ மேம் வந்து லேட்டாக கிளாஸ் முடிக்க லேட் ஆயிடுச்சு, கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா நம்ம மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கோம், ஐயோ பசிக்குது மேம் எப்போ விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு பசிக்குது அந்த தாட் வருது அப்படின்னா HCl ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சிக்னல் வந்து ஸ்டொமக் வந்து நர்வஸ் சிஸ்டம் மூலியமா பிரெயினுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போதான் நம்மளுக்கு தெரியுது பசிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ HCl செக்ரேட் ஆவாங்க. ஆன
ஆன உடனே அங்க ஃபுட் இருந்துச்சுன்னா, அவங்கள வந்து ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிகல்ஸா பிரேக் டவுன் பண்றது தான் அவங்களோட வொர்க்கே. ஸோ இப்ப நான் சாப்பிடாதனால ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்டின்னா, ஸ்டொமக்கோட லேயர சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்டொமக்கோட இந்த மியூக்கஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மியூக்கஸ அப்படியே அரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது கூட ஆசிட் ரியாக்ட் ஆசிடோட மேஜர் ப்ராப்பர்ட்டி என்னது? அரிப்பாங்க. அப்படியே ஒரு மாரி அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தோல் பேந்து வர்றது அந்த மாரி அரிப்பாங்க. அதுதான் அவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் கேரக்டரிஸ்டிக். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இல்ல அப்படின்னா, நம்ம ஸ்டொமக்கோட லேயரான மியூக்கஸ அரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு புண் வரும். இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அல்சர். ஸோ அ நம்மளுக்கு அதனால இன்டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் ஆகும். நம்மளுக்கு இது அல்சர்ன்னு டாக்டர் கிட்ட போனாலே என்ன சொல்லுவாங்க, "ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் இதுதான். HCl வந்து கரெக்ட் டைம்க்கு ப்ரொடியூஸ் ஆவாங்க. எதுக்காகன்னா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ பிரேக் டவுன் பண்ணா, நம்ம அந்த டைம் சாப்பிடலன்னா, இந்த மியூக்கஸ் லேயர அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல புண் இன்டைஜஷன் ஆகும். ஸோ இத சரி பண்றதுக்கு டாக்டர் என்ன குடுப்பாங்க அப்படின்னா, ஆன்டாசிட்ஸ் குடுப்பாங்க. ஆன்டாசிட் குடுப்பாங்க. ஜெலசில் அப்படிலாம் பாத்துக்க அசிடிட்டி இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அசிடிட்டி எப்ப HClஓட குவான்டிட்டி இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு ஒரு pH வேல்யூ இருக்கு HClக்கு. ஸோ அத தாண்டி எக்ஸஸா அவங்க ப்ரொடியூஸ் ஆகுறப்போ, நம்ம ஸ்டொமக்ல அசிடிட்டியோட கன்டென்ட் அதிகமாயிடும். அத தான் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்லலாம் விளம்பரத்துலலாம் பார்த்துருப்போம். அசிடிட்டி ப்ராப்ளமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் அசிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இத சரி பண்றதுக்கு நம்மளுக்கு ஆன்டாசிட் குடுப்பாங்க. அந்த ஜெலசில ஒரு கிரீன் கலர்ல ஒரு பாட்டில் இல்லன்னா பாக்கெட் கூட இருக்கும். அது சாப்பிட்டோம் அப்டின்னா நம்மளுக்கு சரியாகும். இனிஷியல் ஸ்டேஜா இருந்துச்சு அப்டின்னா. ஸோ அந்த ஜெலசின்ல என்ன இருப்பாங்கன்னா, ஆன்டாசிட் தான் இருப்பாங்க. ஆன்டாசிட் என்ன அப்டின்னா பேஸ். ஸோ ஒரு ஆசிட நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். அத வந்து ஸ்ப்ரெட் ஆகாம அத இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தாம அவங்கள ஸ்டாப் பண்ணணும். நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்டின்னா நம்ம ஒரு பேஸ் போடணுமா? ஸோ இங்க ஆசிட் வந்து HCl அவங்களுக்கு நம்ம பேஸா யூஸ் பண்றது யாரு அப்டின்னா ஆன்டாசிட். எதுக்காக 2 பேத்தோட ஃபங்ஷனையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்காக. ஸோ HCl ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது? அதனால தான் இன்டைஜஷன் நடக்கும். எக்ஸஸ் ஆஃப் HCl அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்டைஜஷன் ஆகும். ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அத நியூட்ரலைஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு பேஸ் இன்டேக் எடுக்கணும். ஸோ பேஸா இங்க யார் இருக்காங்க அப்டின்னா ஆன்டாசிட். Okay, moving to fifth question. Write word equation and then balance equation for the reaction taking place. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ரியாக்ஷன் குடுத்துருக்காங்க. ஒரு 4 டைப் ஆஃப் ரியாக்ஷன் குடுத்துருக்காங்க. அதோட வேர்ட் ஈக்குவேஷனும் எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் கெமிக்கல் ஃபார்முலால பேலன்ஸ்டு ஈக்குவேஷனும் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிவைஸ் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் நம்ம என்ன பார்த்திருப்போம், பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்திருப்போமா? ஸோ அதையும் இங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் ஜிங்க் கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? சல்ஃபூரிக் ஆசிட் ஜிங்க் கிரானுவல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுறாங்க. இது என்ன ப்ராசஸ்? நம்ம மெட்டல் ரியாக்டிங் வித் ஆசிட். நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்ல, ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்த்த கான்செப்ட் இதுதான். மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு சால்ட் பிளஸ் H2 கேஸை வந்து வெளியில விடுவாங்கன்னு பார்த்துருப்போம். அதுதான் இதோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் இவங்களே வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் டைல்யூட் ஃபார்ம்ல இருக்க சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம். சல்ஃபூரிக் ஆசிட் கூட யாரை ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, ஜிங்கை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, சால்ட் பிளஸ் H2. இந்த ரியாக்ஷன்ல நம்ம புக்கு என்சிஆர்டில இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்து அதில் ஆசிட் போர் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து அதில் வந்து ஜிங்க் கிரானுவல்ஸ் மெட்டல்ஸ் போடுறாங்க. மெட்டல்ஸ் எது வேணாலும் போடலாம், இவங்க ஜிங்க் போட்டிருக்காங்க. ஸோ பர்ன் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், கேண்டில்ல இல்லைன்னா மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஃபயர் பக்கத்தில் காமிக்கிறப்போ ஒரு பட் பட்டுன்னு ஒரு பாப்அப் சவுண்டு கேட்கும். அந்த பாப்அப் சவுண்டு என்ன என்ன கேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது அந்த சவுண்ட் வச்சு தான் நம்ம ரிலீஸ் ஆகுறது ஹைட்ரஜன் கேஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் டீட்டெயில்டா. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வேர்ட் ஈக்குவேஷன். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் பிளஸ் ஜிங்க் மெட்டல் ஜி சால்ட் பிளஸ் H2. ஸோ சல்ஃபூரிக் ஆசிடோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா H2SO4. H2SO4 plus ஜிங்கோட கெமிக்கல் ஃபார்முலா Z10. இவங்க என்ன சால்ட் கொடுப்பாங்க அப்படின்னா Z10SO4 plus H2. இதுதான் இதோட கெமிக்கல் ஃபார்முலா ஈக்குவேஷன். ஸோ இது எதுக்காக உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு எலமெண்டோட கெமிக்கல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும் அண்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியணும். சல்ஃபரிக் ஆசிட் பிளஸ் ஜிங்க் கிவ் சால்ட் பிளஸ் H2.
அந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து H2SO4 + ஜிங்க் Z10 சால்ட் Z10SO4 + H2. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இதை வந்து நம்ம இன்னொன்று வந்து எப்படி நம்ம கெமிக்கல் ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வேலன்சி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேலன்சி இங்கே H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட்ல யார் யார் இருக்காங்க? ஹைட்ரஜன் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்காங்க. H2SO4 ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனோட வேலன்சி வந்து +1, சல்ஃபூரிக் ஆசிடோட சல்ஃபர் ஆக்சைடோட வேலன்ஸ் வந்து +2. இதை வந்து நம்ம கிறிஸ் கிராஸ் மெத்தடுன்னு பார்த்துருப்போமா? இந்த +2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே கீழே வருவாங்க, இந்த +1 வந்து இங்கே போவாங்க. இதுதான் கிறிஸ் கிராஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல பார்த்துருப்போம். இப்போ இங்கே வரனால நம்ம இது என்னன்னு எழுதணும்? H2SO4. இந்த 1 இங்கே இருக்கனால 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ H2SO4 இந்த மாதிரி தான் நம்ம காம்பவுண்ட் எழுதணும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? எலமெண்ட்டோட வேலன்சியோட வேல்யூ தெரியணும். அந்த வேலன்சி எழுதிட்டு அதை கிறிஸ் கிராஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இதுதான் சல்ஃபரிக் ஆசிட் H2SO4 + ஜிங்க் gives salt Z10SO4 + H2. ஹைட்ரஜன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெளியில போயிடுவாங்க. So next second equation, dilute hydrochloric acid react with magnesium ribbon சொல்லியிருக்காங்க. ஸோ டைல்யூட் மெக்னீஷியம் மெட்டல் என்னது மெக்னீஷியம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மெக்னீஷியம் Mg சொல்லுவோம் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 2HCl. ஏன் 2 போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் நிறையா ஃப்ரேம் பண்ண உங்களுக்கே தெரியும். பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க ஹைட்ரஜன் அண்ட் குளோரினோட வேல்யூ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்க ஹைட்ரஜன் அண்ட் குளோரினோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கூட மேட்ச் ஆகணும். அதுக்காக தான் நம்ம 2 போடுறோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்துருப்போம். ஸோ MgCl2 + H2 இதுதான் இதோட ஈக்குவேஷன். மெக்னீஷியம் ப்ளஸ் அதாவது மெக்னீஷியம்ன்றது மெட்டல், HClன்றது ஆசிட், மெட்டல் ப்ளஸ் ஆசிட் கிவ் சால்ட் ப்ளஸ் H2. என்ன சால்ட் அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடு. MgCl2 + ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் வித் அலுமினியம் பவுடர். ஒரு சல்ஃபூரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? H2SO4. ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் கூட யார் ரியாக்ட் ஆகுறாங்க? அலுமினியம் பவுடர். அலுமினியம் பவுடர்ன்றது வந்து 3H2SO4 + 2Al gives Al2SO4 C + CH2O. எதுக்காக நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்கிரிப்ட்லாம் நம்ம சப்ஸ்கிரிப்ட் வந்து எப்பயுமே இதே தான் வரும். எதுக்காக கோஎஃபிஷியன்ட் நம்ம இங்கே 3 போட்டிருக்கோம்? H2SO4 முன்னாடி இங்கே அலுமினியம் 2 தான். பேலன்சிங் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் உங்களால் இது போட முடியும். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு என்னது? ஆசிட். ஸோ ஆசிட் கூட யார் ரியாக்ட் ஆயிருக்கா? அலுமினியம்ன்ற மெட்டல் ரியாக்ட் ஆயிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு யார் கிடைப்பாங்க? சால்ட். ஸோ சால்ட் ப்ளஸ் H2 கேஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஈக்குவேஷன் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ A*SO4 எப்படி போடலாம் அப்படின்னா AnSO4 இருக்காங்க அப்படின்னா அலுமினியமோட வேலன்சி வந்து +3, SO4 வந்து +2. ஸோ இந்த 2 வந்து அலுமினியம்க்கு போகும், இந்த 3 சல்ஃபர் ஆக்சைடுக்கு போவாங்க. ஸோ அலுமினியம் to Al2SO4 காமனா இந்த 3ன்றது சல்ஃபருக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன். ஸோ அவங்கள பிராக்கெட்ல ரீப்ரசென்ட் பண்ணி காமனா நம்ம 3 வந்து வெளியில போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். அந்த காம்பவுண்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா வேலன்சி எலமெண்டோட வேலன்சி வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மூவிங் டு ஃபோர்த் ஒன், டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயன் ஃபில்லிங்ஸ். ஸோ டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னா HCl. ஸோ HCl யார் கூட ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அயன் கூட. அயன்ன்றது Feன்னு சொல்லுவோம். இப்படி ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கிறாங்க அப்படின்னா அயன் குளோரைடு FeCl2 + H2 கிடைக்கிறாங்க. இப்போ HClன்றது என்ன அப்படின்னா ஆசிட், HClன்றது ஆசிட், Feன்றது வந்து மெட்டல். ஸோ ஆசிட் ப்ளஸ் மெட்டல் gives சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னால நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேர்ட் ஈக்குவேஷன் எப்படி நம்ம பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம், ஒரு எலமெண்ட்டை வந்து எப்படி அதோட சப்ஸ்கிரிப்டை கண்டுபிடிக்கிறோன்னு எழுதிட்டோம். ஸோ சப்ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வேலன்சியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்துருப்போம். Sixth question,
Compounds such as alcohols and glucose also contain nitrogen but are not categorized as acids. டிஸ்கிரைப் எனி ஆக்டிவிட்டி டு ப்ரூவ் இட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க நம்ம கிட்ட அப்படின்னா, ஆல்கஹால் குளுக்கோஸ் இது ரெண்டுலையுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்காங்க. ஆல்கஹால் குளுக்கோஸ் ரெண்டுலையுமே என்ன இருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஆசிடாக இல்லை, அவங்க என்னவா இருக்காங்க, பேஸாக இருக்காங்க. ஸோ அவங்க ஏன் ஆசிடாக இல்லை, ஹைட்ரஜன் இருக்காங்களே, அப்போ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க வந்து ஆசிட் பிஹேவியர் காமிக்கலாம்ல, ஏன் காமிக்கல அப்படின்னா இதுதான் ரீசன், அவங்க H+ ரிலீஸ் பண்ணலை, அதனால அவங்க ஆசிட் கேரக்டர் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டியோட ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 பீக்கர் எடுத்துக்கலாம். பீக்கர் ஏ, பீக்கர் பி, பீக்கர் சி, இது சி அண்ட் தென் இது டி. ஸோ ஏ பீக்கரில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஏ பீக்கரில் நம்ம வந்து அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஸோ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். அசிட்டிக் ஆசிட் எதில் இருப்பாங்க, வினிகரில் இருப்பாங்க. ஸோ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். அண்ட் பியில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்கஹால் எடுத்துக்கலாம். AlCOHCl ஆல்கஹால் எடுத்துக்கலாம். அண்ட் சி சொல்யூஷனில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம குளுக்கோஸ் எடுத்துக்கலாம். குளுக்கோஸ். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம், பியூர் வாட்டர் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா டைல்யூட் பண்ணலாம். வாட்டர் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவிட்டியோட ப்ரூஃப் பண்ண சொன்னனால நம்ம ஒரு ஆக்டிவிட்டி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 4 பீக்கர் எடுத்துக்கிட்டு ஏ பீக்கரில் அசிட்டிக் ஆசிட், பியில் வந்து ஆல்கஹால், சியில் வந்து குளுக்கோஸ் அண்ட் டியில் வந்து வாட்டர், இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் எடுத்து அவங்கள டைல்யூட் ஃபார்மில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ டைல்யூட் ஆல்கஹாலில் டைல்யூட்டடாக இருந்தால் அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எத்தனால்னு சொல்லுவோம். ஆல்கஹால் டைல்யூட்டாக இருந்தால் எத்தனால்னு சொல்லுவோம், எத்தனால். If the alcohol is in a dilute form, it is termed as ethanol. ஸோ இந்த 4 சொல்யூஷனை நம்ம எடுத்துட்டு இப்போ இவங்க ஆசிடா பேஸா இல்லை நியூட்ரலா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம ஆசிடா பேஸா நியூட்ரலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன இண்டிகேட்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா லிட்மஸ். ஸோ லிட்மஸ் எடுக்கிறப்போ எனக்கு வந்து ஆசிடாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன கலரில் மாறுவாங்க அப்படின்னா ரெட் கலர், பேஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன கலரில் மாறுவாங்க அப்படின்னா ப்ளூ கலர். ஸோ ரெட் ஆர் ப்ளூ கலரில் டர்ன் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ லிட்மஸ் பேப்பரை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அசிட்டிக் ஆசிட் இதில் வந்து என்னவா இவங்க என்ன கலரில் மாறிடுறாங்க அப்படின்னா ரெட் கலர். அண்ட் ஆல்கஹால் வந்து கலரே சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே நியூட்ரலாகவே இருக்காங்க. ஸோ நியூட்ரல் நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலர் ஷேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ க்ரீன் கலரில் நம்ம எழுதலாம். ஸோ அதோட கலர் டினோட் பண்ணுறதுக்காக க்ரீன். அண்ட் இவங்க நியூட்ரல் க்ரீன். அண்ட் வாட்டர் வந்து ப்ளூ கலரில் இருப்பாங்க. ஓகேவா, இவங்க தான் நியூட்ரல் பிஹெச். இவங்க வந்து எதுவுமே ஆசிடாவும் பேஸாவும் மாற்றலை. ஏ மட்டும்தான் நம்மளுக்கு மாறி இருக்காங்க. என்னவா மாறி இருக்காங்க, ஆசிடா மாறி இருக்காங்க. பிசிடி 3 பேருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரலாக இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஏன் ஆல்கஹால் அண்ட் குளுக்கோஸ், ஆல்கஹால்லையும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்காங்க, குளுக்கோஸ்லையும் நம்மளுக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகல அப்படின்னா அவங்க வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை வெளியில ரிலீஸ் பண்ணலை. இப்போ ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்னது, ஃபர்ஸ்ட் ஆசிட் வந்து டைல்யூட் பண்றப்போ when we dilute acid it separates as it liberates H+. இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், அதை வந்து HN. அவங்க என்ன ஃபார்ம்ல வருவாங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருந்தோம். H+னாலும் ஒண்ணுதான், H3O+னாலும் ஒண்ணுதான். ஒன்று H+ ஃபார்ம்ல அது வருவாங்க, இல்லைன்னா H3O+.
ஸோ இந்த ஃபார்ம்ல அவங்க வந்து கேஸ வெளியில விடுவாங்க. ஏதாச்சும் ஒரு ரியாக்டன்ட் வெளியில வரும். H+ ஆர் H3O+. இதுதான் ஆசிடோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, நம்ம கலர் சேஞ்ச் பார்த்தா ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்றப்போ. செகண்ட் வந்து டொனேட் எலக்ட்ரான் பார்த்தோமா. ஸோ H+ என்ன பண்றாங்க, டொனேட் பண்றாங்க. அப்ப ஆசிட தண்ணி கூட இல்ல ஏதோ ஒரு டைல்யூட் பண்றதுக்காக ஏதோ ஒரு மீடியம்குள்ள நம்ம டைல்யூட் பண்றப்போ H+ அயான்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணணும்னு H+ இல்லைன்னா H2O+ ஃபார்ம்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் அவங்க என்னன்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னா ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்கஹால்லையும் குளுக்கோஸ்லயும் என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா இந்த H+ அயான்ஸ் வந்து வெளியில வர மாட்டாங்க. அவங்களால லிபரேட் பண்ண முடியாது H+ அயான்ஸ். ஸோ இவங்கள வந்து அதனால இவங்க கலர் வந்து சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ தே ஆர் கன்சிடர்ட் அஸ் நியூட்ரல். ஸோ இதை நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா presence of H+ acid release of H+ ions is equal to acid. ஒரு ஆசிட் சொல்யூஷன் அப்படின்னா அவங்க H+ ions என்ன பண்ணணும், வெளியில அனுப்பணும். ஸோ இவங்க வந்து ஆல்கஹால் அண்ட் குளுக்கோஸும் H+ ions வந்து வெளியில அனுப்ப மாட்டாங்க. அதாவது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆக மாட்டாங்க. அதனால இவங்க கலரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல். தே ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் ஆசிட், தே ஆர் கன்சிடர்ட் அஸ் நியூட்ரல் சொல்யூஷன்.